இப்போ பெயர் உரிச்சொல்லை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி காலா, காளி, காளி, கருப்பு, அதே மாதிரி தான் இன்னும் நிறைய வேர்டு, இதெல்லாம் நம்ம படித்த வேர்டு தான். ஆனாலும் பெயர் உரிச்சொல்லுங்கிற முறையில் இது பயன்படுத்துறது எப்படிங்கிறத தான் இந்த பாடத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஹரா, ரே, ரி, கிரீனிஷ், பச்சையான, பசுமையான, பசுமையான பார்க்கு, கிரீனிஷ் கார்டன் நம்ம சொல்கிற மாதிரி, ஹரி புல்வாரி அந்த மாதிரி சொல்லலாம். அப்போது பின்னால் வரக்கூடியது ஆண்பாலாக இருந்தால் ஹரா, பின்னால் வரக்கூடியது ஆண்பால் பன்மையோ ஆண்பால் மதிப்போ இருந்தால் ஹரி, பின்னால் வரக்கூடியது பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பெண்பால் மதிப்பு, எதுவானாலும் ஹரிங்கிறத போடும். பின்னால் வரக்கூடிய அந்த நவுனானது என்னதுங்கிறத ஃபாலோ பண்ணி தான் இந்த வார்த்தைகளை நாம் உபயோகிக்க போகிறோம். நீலா, நீலே, நீலி, நீல், நீலா, நீலே, நீலி. நம்ம நீலம்னு ஒரு வேர்டை படிச்சிருக்கோம்ல, நீலம். நம்ம தமிழ் மொழியில் ஊதா கலர், ஊதா கலர், அந்த ஊதா கலருக்கு நீலம்ங்கிற ஒரு வார்த்தையும் உண்டுல, அதே தான் இங்கேயும் இருக்கு. நீலா, நீலை, நீலி, ப்ளூவிஷ், நீல நிறமான. அப்புறம் பீலா, பீலே, பீலி, பீலா, பீலே, பீலி, பீலா மஞ்சள் கலருக்கு பீலா, பீலா, பீலே, பீலி, எல்லோவிஷ், மஞ்சளான, மஞ்சள் நிறத்தான, மஞ்சள் நிறமுடைய, அந்த மாதிரி இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, கந்தா, கந்தே, கந்தி, கந்தா, கந்தே, கந்தி. அப்போ ரொம்ப அழுக்கான, அக்லி, டர்ட்டி, அசுத்தமான அப்படிங்கிறதுக்கு இந்த கந்தா, கந்தே, கந்திங்கிறத பயன்படுத்தலாம். ஊஞ்சா, உயரமான, ஊஞ்சே, ஊஞ்சி, பிறை போட்டு புள்ளி வச்சுருக்கோம், சத்தம் வருது. ஊஞ்சா, ஊஞ்சே, ஊஞ்சி. ஹை, உயர்ந்த, உயரமான. இந்த வார்த்தைகள் நம்ம பெயர் உரிச்சொல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நாம இன்னைக்கு நாம படித்த பெயர் உரிச்சொல், அதாவது விசேஷன் ஹிந்தியில் சொல்லக்கூடியது, ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடியதை ஒரு சிறிய அட்டவணை மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். ஏற்கனவே படித்ததை தான் நாம் இப்போ அட்டவணையாக கொடுப்போம், வேற ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஒரு சிலது தான் உங்களுடைய ஒரு பயிற்சிக்காக, ஒரு ப்ராக்டிஸுக்காக, நீங்கள் பேசும்போது எப்படி இதை உபயோகிக்கணும், எழுதும்போது எப்படி உபயோகிக்கணுங்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கோம். எக்கச்சக்க இருக்குது இந்த மாதிரி வார்த்தைகள், பெயர் உரிச்சொல்ங்கிறது. பாருங்க, முதல்ல நம்ம ரெண்டாக பிடிச்சிருக்கோம். புல்லிங், புல்லிங்னா ஆண்பால். ஸ்திரீலிங், பெண்பால். ஆண்பால் ஒருமை, ஆண்பாலே பன்மைக்கும் மதிப்புக்கும். பெண்பாலை பொறுத்த மட்டும் ஒருமை, பன்மை, மதிப்பு, மூணையும் சேர்த்து தான். ஏன் சார், மூணுக்கும் ஒன்று தான். இப்போ நாம ஒரு பெயர் உரிச்சொல்ல ஆண்பால் ஒருமைக்கு, பன்மைக்கு, பெண்பாலில் எப்படி பயன்படுத்த போறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். முதல்ல பாருங்க, அச்சா லட்கா, லட்கா, அச்சா லட்கா, நல்ல பையன், நல்ல சிறுவன். ஆண் பையன்கிறதுனால லட்கா. இதே இது ஒரு பன்மையாகவோ, பையனுக்கு என்ன சார் மதிப்புன்னா, ஏன் நிறைய பேர் சிலவங்க தம்பி வாங்க அவ்வளோ கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அச்சே லட்கே, நல்ல பையன்கள், அச்சே லட்கே. அதே மாதிரி பாருங்க, அச்சி லட்கி. இப்போ பெண்பால் ஒருமை அச்சி தான், ஆனால் பன்மைக்கு வரும்போது அச்சி தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் லடுக்கிங்கிற பன்மை வார்த்தை மாறும் பொழுது, சிங்குலரில் இருந்து ப்ளூரலாக மாற்றும் பொழுது லடுக்கிங்கிறது குறிலாமல் லடுக்கி ப்ளஸ் ஒரு யாச்சரம். இந்த ஒருமை பன்மை மாற்றத்தை ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாடத்தில். அதில் இந்த மாற்றங்கள் வரும். நம்ம தமிழை பொறுத்த மட்டும் எல்லாத்துலேயும் என்ன செய்வோம், ஒருமையை பன்மையாக மாற்றினா கல், கல், கல் சேர்த்துருவோம்.
பேனா பேனாக்கள், வீடு வீடுகள், ஆண் ஆண்கள், பெண் பெண்கள். இங்கே ஒரு சில மாற்றங்கள் நம்ம நிறைய அதை பார்த்தோம். எப்படி ஒருமை பன்மையில் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி மாறுதுன்னு பார்த்துருக்கோம். சில வார்த்தைகள் ஒருமையிலையும் பன்மையிலையும் ஒரே மாதிரியே வரும்னு சொல்லி கூட ஹிந்தியில் பார்த்துருக்கோம். அதை இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நல்ல நினைவு வச்சுக்கோங்க. லடுக்கிங்கிறது ஒருமை. அதே சிறுமி பெண்களில் வரும்போது சிறுமிகள், சிறுமிகள் வரும்போது லடுக்கிங்கிற கீ நெடி குறிலாமா ஏற்கனவே படித்ததா இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு திரும்ப நினைவுபடுத்தும். அப்போ அச்சி லட்கியம் பெரிய போட்டு பிழைக்கணும். நல்ல சிறுமிகள். அடுத்தது புறா லட்கே, மோசமான பையன், கெட்ட பையன். ஒருமை. பன்மைனா புறா, புறாங்கிறது புரேன்னு மாறி, புரே பாத்தோட சொல்லு, புரே மாத்திரை இருக்கு, புரே லட்கே. அது நமக்கு தெரிஞ்சதானே, ஆங்கிறது ஏ மாதிரியாக மாறும். அங்கே வரும்போது அதே தான் லடுக்கி லடுக்கியா. நான் கியான்னு போட்டுருக்கேன். இந்த லடுக்கியா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. புரி லடுக்கியா. நமக்கு கொஞ்சம் இடம் மிச்சம் படுத்ததுனால நம்ம அப்படி செஞ்சுருக்கோம். அதே லடுக்கியா. அப்போ புரி லடுக்கியா. ஈ மாத்திரை நல்ல புரி லடுக்கியா, புரி லடுக்கியா. அடுத்தது படா பாய், பாய் பாய், படா பாய், பெரிய பையன். அண்ணனுக்கு கூட படா, ஆக்சுவலாக அண்ணன் படே பாய் தான் சொல்லணும், படா பாய்ன்னு சொல்லக்கூடாது. சும்மா சொல்லும் பொழுது பெரிய பையங்கிற மாதிரி, பெரிய சகோதரன் அப்படி சொல்கிற மாதிரி படா பாய் அந்த மாதிரி சொல்லணும். படே பாய் பெரிய அண்ணன்கள், சகோதரர்கள், பெரிய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் கூட சொல்லலாம். படே பாய்க்கு மூத்த சகோதரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்டர் பிரதர் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வரும்போது பாயிங்கிறது பேனமாக இருக்கும். சகோதரிக்கு வந்து பாயியை வந்து பேனாக மாற்றும். அப்போ படி பேன் ப்ளூரல்ல மூத்த சகோதரிகள், அக்காள்கள் அப்படி சொல்லும்போது பேன், படி பேன். இது ஒருமை, இது பன்மைக்கு பேன், பேன் அந்த மாதிரி சொல்லணும். ठंडा पानी, குளிர்ந்த தண்ணி, பச்சைன்னு இருக்கு சொல்லணும். ठंडा पानी, ठंडे पानी பன்மையில் வரும்போது என்ன சார்? தண்ணியில் என்ன சார் ஒருமை பன்மை? ठंडे पानी के கிளாஸ் ஆகியே நிறைய கிளாஸை கொண்டு வாங்க சொல்கிறதுலாம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பெண்பால் அப்படி ஒரு, ஏன்னா பாணிங்கிறது ஆண்பால் வேர்டு, அதுக்கு பெண்பால் வேர்டு. நீர் ஆறு ஓடுனா அது வந்து நம்ம வந்து பெண்பால், நதி பெண்பால். ஆனால் நதியில் தனியாக உள்ள நீரை மட்டும் தனியாக எடுத்தாச்சுன்னா அது ஆண்பால்ங்கிற மீனிங்கில் ஹிந்தியில் இருக்குது. நமக்கு தமிழ் மொழியில் அப்படிலாம் கிடையாது. நம்ம நதினாலே தாய் தான் சொல்கிறோம், தாமிரபரணி தாய் சொல்கிறோம் நம்ம. அதனால் நமக்கு நதிங்கிறது தாய் தான். ஹிந்தியிலும் நதினா, நதிங்கிறது நதி தான் வேணும், அதுக்கு பெண்பால் தான். ஆனால் தண்ணியை மட்டும் தண்ணியாக எடுத்தால் அது வந்து அன்பாங்கிற அர்த்தத்தில் இருக்குது. எப்படின்னா அடுத்த ஒரு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். தோடா தூது, கொஞ்சம் பால், தோடா வந்து பாருங்க. அப்போ தூதுங்கிறது என்ன வேர்டு? ஆண்பால் வேர்டு. தோடே தூது, ப்ளூரல்லையும் சிங்குலர்லையும் தூது தான், எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கொஞ்சம் பால், பெண்பாலில் இல்லை. இப்போ நான் சொன்ன அதே உதாரணம் என்ன சொன்னேன்? ठंडा पानी, ठंडे पानी சொல்கிறீங்களே சார், அப்போ ठंडी पानी கிடையாது. அதே போல் தான் தோடா தூத். பால் வந்து ஆண்பால், பாலை தரக்கூடிய பசு காய் பெண்பால். ஆனால் தரக்கூடிய இப்போ நம்ம சொல்கிற உதாரணம் வித்தியாசம் புரியுதா? நதினா பெண்பால், அதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக எடுத்தால் அது ஆண்பால்ங்கிற மாதிரி. இங்கே பசு நமக்கு பாலை தரக்கூடிய மாதா, பசு வந்து பெண்பால் காய். ஆனால் பசு தரக்கூடிய பால் தூது ஆண்பால், அதனால் அதுக்கு பெண்பால் இல்லை. தொடி தூதுன்னு சொல்லக்கூடாது, தொடி அப்படி சொல்லக்கூடாது. ரைட், ஓகே. லம்பா ராஸ்தா, நீண்ட பாதை, ராஸ்தா. நம்ம இது ஏற்கனவே ஒருமை பன்மையிலே இது இந்த ஆ மாத்திரை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். விளக்கா, அதுவும் இதையும் வச்சு நம்ம ஆ மாத்திரைகளை முடிஞ்சு அது ஆண்பால். ஒரு ஆண்பால்ங்கிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கூட ஒரு சில உதாரணத்துக்கு சொன்னோம். பெண்பால்னா ஈ மாத்திரையில் முடியக்கூடிய சில வார்த்தைகள். அப்போ பாணினா பாணி வந்து ஆண்பால் தான் வச்சுருக்காங்க. என்ன ஒரு சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். சரி, லம்பா ராஸ்தா, நீண்ட பாதை. லம்பே ராஸ்தே, நீண்ட பாதை.
அதுக்கு பெண்பால் இல்லை. இல்லை வீராஸ்தானம் கிடையாது. சரி, சௌடா கம்ரா, அகன்ற பரந்த விரிந்த அறை, அகலமான அறை. சௌடே கமரே, அகன்ற அறைகள், அதுக்கும் பெண்பால் கிடையாது. கமராங்கிறது ஆண்பால்னால அதுக்கு பெண்பால் இல்லை. சௌடி கமரேன்னு போட முடியாது. ரைட், ஓகே. காலா பைல், பைல்னா காளை, கருப்பு காளை, கருங்கோளை, கருப்பு காளை, கருங்கோளை சொல்ல மாட்டாங்க, கருப்பு காளை. காலை பைல், இது வந்து பைல் ஆண் சிங்குலர் கூட சேம் தான். அப்போ காலே பைல், கருப்பு காளைகள், பெண்பால் இருக்கு. ஆனால் பைல் சொல்லக்கூடாது. கை எப்படி லடுக்கா லடிக்கைங்கிறதுக்கு லடுக்கி மாதிரி பேன் பாய் பேன் மாறும். பைல் வந்து காய், பசு. அப்போ கருப்பு பசு, கருப்பு பசு, காலி காய். அடுத்தது ஹரா ஃபல், பச்சை பழம். ஹரா ஃபல், ஹரே ஃபல், சிங்குலருக்கும் பல்லு தான், ப்ளூரலுக்கும் பல்லு. அப்போ ஹரே ஃபல், பச்சையான பழங்கள். அதுக்கும் பெண்பால் இல்லையா சார் அப்படின்னா, ஃபல் வந்து ஆண்பாலுங்கிறதுனால, பழம் ஆண்பாலுங்கிறதுனால அதுக்கு பெண்பால் இல்லை. அப்போது இந்த வீடியோவில் நாம் பார்த்தது என்னென்னா, பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ், விசேஷன், அதாவது பின்னால் வரக்கூடிய அந்த பெயரை மிகைப்படுத்தி அதனுடைய வேல்யூவை கூட்டுறதோ தாழ்த்தியோ டவுன் பண்ணுறதோ அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு தனியாக ஒரு மீனிங்னா அது எது கூட சேர்த்தா தான் அதனுடைய முழுமையான மீனிங் வரும். அப்படி உள்ள வார்த்தைகள் தான் பெயர் உரிச்சொல். அப்போ இந்த பாடத்தில் பெயர் உரிச்சொல்ங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் புது புது வார்த்தைகளை இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.